ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனதளவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தாக, ஒரு உறவாக, ஒரு உயிராக அந்த அப்பாவே எனக்கு கிடைத்தார் என்பதை என்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒன்று. எத்தனை வேதனைகள் என் மனதில், எத்தனை சங்கடங்கள் என் மனதில், எத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது எனக்கு ஆதரவாக கை கொடுத்து தூக்கிவிட்டது என்னுடைய அப்பா. எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்: தேவையில்லாமல் உன் உடம்பை நீ வருத்தி கொள்ளாதே, தேவையில்லாமல் உன் மனசை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும். அது உனக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய மிகப்பெரிய பணப்பிரச்சனை தீரப்போகிறது. உன்னுடைய மிக கஷ்டமான கடன் பிரச்சனை கூட அது முடியப் போகிறது. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் தங்கமே. நிதானமாக யோசித்து மட்டும் நீ செயல்படு. எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாமே நன்மைக்கு என்று நீ எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காட்ட வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுதும் இதே போல சோர்வாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவர்களை மேலும் மேலும் உன்னை துன்புறுத்ததானே ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ வாய்விட்டு சிரித்துப்பார். அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாக பார்க்க போகிறாய். அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற வைராக்கியத்தோடு நீ செயல்பட வேண்டும். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். உனக்கு மிகவுமே கொடியது என்ன என்றால் கோபம்தான். அந்த கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். சோதனை காலம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும், கலங்காமல் இருக்க வேண்டும். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். கவலைப்படாதே. அப்பா என்னை திட்டுவிட்டாரே, மிகவும் வருத்தப்பட வைக்கிறாரே என்று நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன். பயப்படாமல் மட்டும் இரு, கலங்காமல் மட்டும் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வர வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் அச்சாணியாக பதிந்திருக்க வேண்டும். உன்னை விட்டு விலகவே நான் மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பா என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போது அந்த கலக்கமானது, உன்னுடைய பயமானது உன்னை விட்டு தூர ஓடிவிடும். எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன். அதுக்கு தப்பிக்கும் வழிகள் பலவற்றையும் நானே உருவாக்கி தருகிறேன். பிறகு ஏன் வருத்தம்? உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரியாதா? தெரிந்தும் இப்படி அமைதியாக இருப்பதற்கு எதற்காக? உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன். உன்னை கீழே விழும்படி நான் அமைத்து தர மாட்டேன். நீ விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவே உன் பின்னால் நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ பயப்படாத இரு. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இருக்க பழகிக்கொள். உன்னை எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவே வைத்துக்கொள். நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்திலுமே ஜெயிக்கப் போகின்றாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் எப்போதுமே இருப்பேன். உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை அழைத்துவிடு. உனக்காக நான் ஓடி வருகிறேன். அதற்காக நேரம் காலமெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ, எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணியும் மொழியும் போல என்னுடன் அவன் முழுமையாகவே இணைக்கின்றான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன் மனவலி,
உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன். நீ எப்போது வேண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் தங்கமே. நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே. பொறுமையாக காத்திரு. உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும். அதுவரை நீ பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமல்ல. கஷ்டங்கள் ஆனாலும் சந்தோஷங்கள் ஆனாலும் எல்லாமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காட்டிப்பார். நீயும் எதிர்மறையாய் சிந்தித்து விடாதே. நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கின்றேன். அதனால் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள். அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன். உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீக்க வேண்டியிருக்கின்றது. இந்த அப்பாவை எண்ணி நீ வேண்டிக் கொள்கிறாய், சரியா? அப்படி நீ வேண்டிக் கொண்டது உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்திருக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், உன்னை கைவிட்டு விட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும். அதை பற்றி சிறு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருந்து நீ காத்து வருவேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காமிப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டுப்பார். கவலைப்படாதே. எப்பொழுதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே. எல்லாம் நல்லதே நடக்கும். நான் உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன். உன் கர்ம வினையும் குறைந்து விட்டது. நாளையே எல்லாம் மாறப்போகிறது. நீ மனம் கலங்காமல் கேள், சந்தோஷமாகவே கேள். உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதி கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா? நீ கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது. நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் என்று, எதற்காகவும் அஞ்சாதே என்று. ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான். அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே நீ மனம் கலங்காமல் இரு. இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலையே படாதே. நான் இருக்கின்றேன். என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய். என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய். உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே. என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய். நிச்சயம் தொண்டு செய்வாய். அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன். உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய். எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன்.
உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்கின்றேன். நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன். நீ அள்ளி அள்ளி கொடு, நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன். நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள், நீ கேட்ட சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள். நான் தருவது உனக்காக மட்டுமே. உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்று விட்டாய். நீ என்னை அடிமையாக்கி விட்டாய். நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன். அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள். அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும். நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன். அதுபோலவே நீயும் செய். உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள். நன்றாக இருப்பாய் நீ. நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என்னுடைய வரவால் உன் வேதனைகள் காணாமல் போகப் போகின்றது. உன் பேரும் புகழும் உயரப் போகின்றது. உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். கலங்காமல் கேள். ஏன் சோகம் உனக்கு? எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய். உன் புகழ் உயரும். உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள். கவலையப்படாதே. நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன். என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நிலைமை மாறவில்லையே. நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன். உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய். அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெடும்படி நான் அமைத்து தருகின்றேன். நீ நல்லதாய் நினை. உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும். தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும்.
அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும். அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது. தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். நான் சொன்ன நல்ல செய்தி, நல்லது எல்லாம் அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து நீ காத்திருக்கும் நாட்களெல்லாம் இந்த ஆண்டில் நிச்சயமாகவே நீ காணப்போகின்றாய். ஏனென்றால் இது சிவனின் வாக்கு. என் வாக்குக்கு மீறிய எதுவும் கிடையாது. நிச்சயம் இந்த சிவனின் வாக்கு உனக்கு பலிக்கப் போகிறது. எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாமே நீக்கப்படும். சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய். உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருந்ததையும் உன்னால் காண முடியும். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? உன்னுடைய முழு நம்பிக்கையே இதற்கு காரணம். இது போன்ற பல தடைகள் இருந்தவைகள் எல்லாம் நீங்க போகின்றன. உன்னுடைய வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய துணையும் எப்போதும் இருக்கும். நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும், அருமையாக இருக்கும் என பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் வாழ வைப்பேன். நீ ஆத்மார்த்தமாக என்னிடம் பிரார்த்திக்கும் மனம் கொண்ட உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒன்று உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் வாழ்வாய் என்று நீயே உன்னை அறியாமல் நினைத்து கொள்வாய். அதுதான் என்னுடைய உண்மையான பக்தன். உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டி உள்ளேன். ஆனாலும் நீ சில நேரம் அவசர கதியில் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் இழந்து தவிக்கின்றாய். ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து மகிழ்ச்சியாக வாழ நீ முயற்சி செய்ய தங்கமே. உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் வரும். கடந்த வாரத்தில் உன் மனதில் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் குறைய தொடங்க போகிறது. அதற்கான நிவர்த்திகளும் உண்டாகப் போகிறது. கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய். இது எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் சாத்தியமாகும் எனும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உற்சாகமாக ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக புதிய புதிய அற்புதங்களை உனக்கு கொடுக்கும். இந்த வாரத்திலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உனக்கு மலர் வனத்தை போன்ற அழகிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஒரு புறம் உனக்குள் புது உற்சாகம் தொற்றிக்கொண்டாலும் மறுபுறமும் உனக்குள் சிறு சிறு மனக்குழப்பங்களும் வராமல் இல்லை. எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமம் உன் மனதுக்குள் அடிக்கடி நீ கூறிக்கொண்டே இருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆனால் இவற்றை மாற்றியமைக்கும் வலிமையும் சக்தியும் உனக்குள் பெருகி கொண்டே இருக்கிறது. எப்படி என்று அறிந்தாயா? உனக்குள்ளே ஒரு புது உற்சாகம் பிறக்கப் போகின்றது. உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து நான் இருப்பேன். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் நான். நீ எங்கு போனாலும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு ஏன் பயம்? எதற்காக பயம்? கவலையே படாதே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு அறவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அல்லவா? நிச்சயம் உனக்கு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படாதே. நீ எனக்காக விரதம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வது எதற்காக தெரியுமா? அப்பொழுதுதான் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு அதிகமாகும். எதிர்மறையெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும். அதில் தவறு நேரக்கூடாது என்ற மனதில் கவலையும் பயமும் உனக்கு அதிகமாகும். உன்னை நான் நன்கு அறிவேன். உன்னால் முடிந்த அளவிற்கு நீ இருக்க முயற்சி செய். அதில் குறைகள் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அதையே நினைத்து பயந்து கொண்டு இல்லாமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் போதும். நிச்சயம் உன் விரதம் வெற்றி பெறும். நீ நினைத்ததும் நல்லபடியாகவே நடக்கும். 1000 ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்து கொண்டிருக்கின்றாய். சரியா? உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் உன்னுடைய வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய். உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது கண்மணி. நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது கண்மணி. பொறுமை கொண்டால் இந்த உலகத்தையே நீ ஆளலாம். உன் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும். உன்னுடைய வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடை காண துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விடை நான் கொடுக்கப் போகின்றேன். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய் கண்மணி. நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரும். நீ எங்கு கேட்டாலோ அந்த இடத்திலும் உனக்கு உதவி சேரும். இல்லை என்று சொல்லாமல் உனக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும். யாரை தேடி எங்கும் போனாலும் போகாவிட்டாலும் உதவி என்பது என் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே. உன்னுடைய பிரச்சனைக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, கவலைகளுக்கு, துன்பங்களுக்கு, கஷ்டங்களுக்கு என எல்லாவற்றிற்குமே நல்ல தீர்வை நான் கொடுக்கின்றேன். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்பது என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையுமே எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம். இவை எல்லாமே இன்னும் சில காலங்களில் முடிவு பெறப்போகிறது. உன்னுடைய நிலையானது மாறப்போகிறது. நான் மாற்றப் போகின்றேன். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் கையை என்னிடம் கொடு. நான் இறுக்க பிடித்து கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்கிறேன். நீ என் பின்னாலே வா. உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைக்கின்றேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கின்றேன். உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கையை என்னை நம்பி கொடுக்க வேண்டும். என் கையை நீ இறுக பிடித்து கொள்ள வேண்டும். என்னை நம்பி நீ வந்து கொண்டிருந்தால் போதும். உனக்கான வெற்றி பாதையை நான் அமைத்து தருகிறேன். நான் வருவேன். நீ எங்கு போனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் தீர்ந்தாலும் உனக்கு கூடவே இருந்து உன்னை நான் காப்பேன். உனக்காக நான் வருவேன். கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றாய். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருத்தத்துடன் மட்டும் இருக்காதே. மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோள் என்று பல முறை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன். ஆனால் நீயோ புரியாமல் குழப்பத்தில் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உன் மனதை எப்போதும் குழம்பும்படியாகவே வைத்து கொண்டிருக்கின்றாய். நான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும்? எப்படி எனது பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன்? எனக்கு ஓய்வு என்பதே கிடையாதா? இல்லவே இல்லையா என்ற பல கேள்விகள் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லை. நான் என்ன செய்ய? தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேனே. உன் உடன் பிறந்தவர்கள் ஒதுக்கி விலக்கி வைக்கின்றார்கள். உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. எதற்காக இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? இதுதானே உன்னுடைய புலம்பல்? நான் ஒருவன் இருப்பதையே மறந்துவிட்டு புலம்புவதால் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்து விடுமா என்ன?
நான் இருக்கின்றேனே. உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய பொறுப்பல்லவா? உறவுகள் உன்னை விட்டு எங்கு போனாலும் பரவாயில்லை. உனக்கு உறவாக, துணையாக நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. முதலில் உன்னை நீ முழுவதுமாக நம்பு. அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்துமே நான் வழங்கப் போகின்றேன். இன்னும் சரியாக 28 நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்த செய்தி நல்லபடியாகவே உன்னை வந்து சேரும். அதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். அனைவருமே உன்னை பார்த்து வியக்கும் வகையில் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன். நான் வைத்த பரீட்சையில் ஜெயித்து விட்டாய் நீ. கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். நீ கலங்கக்கூடாதல்லவா? நான் எப்படி உன்னை தோற்க வைப்பேன்? நான் வைத்த பரீட்சையில் எல்லாம் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் வெற்றி கோட்டை இழக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லவா? அதனால் இனி உன் வாழ்வில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். உனக்கான தேர்வு எல்லாம் முடிந்துவிட்டது. நீ ஜெயித்து விட்டாய். நீதான் வெற்றியும் பெற்றுவிட்டாய். உன் துயரங்கள் அனைத்துமே விரைவில் முழுவதுமாகவே விளக்கப் போகின்றேன். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். எப்போதும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாதல்லவா? உன்னுடைய சோதனை காலம் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன். கடந்து போனது கடந்து போனதாகவே இருக்கட்டும். இனி வரும் வாழ்க்கை உனக்காக மட்டுமே இருக்கும். அதை நீ சந்தோஷமாக பார்க்க போகிறாய். சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய். இதுவரை பார்த்திடாத மகிழ்ச்சியெல்லாம் அங்கு நிறையவே இருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான வாழ்க்கை. நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்கு நிழலாக. எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்லும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பது ஏன்? எதற்காக என் தங்கமே? உன் உள் மனதின் ரகசியங்களையும் நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன் வாழ்வில் வரப்போகிறார்கள். யார் என்பதை நீ அடையாளம் கண்டுகொள். நீ மனதில் சுமந்து கொண்டு இருக்கும் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க அவர்கள் உனக்கு உதவுவார்கள். இதுவரை ஏமாற்றம் தந்த மனிதர்களையே நீ சந்தித்திருந்தால் அது இனி மாறும். நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள். உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி பல நல்ல மனிதர்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ வீழ்ந்து விட்டாய் என நினைத்தவர்கள் முன்பு எழுந்து நிற்கப் போகின்றாய். எப்படி எழுந்தான் என்று அவர்கள் வாயடைத்து போய் நிற்க உன்னை பார்க்க போகிறார்கள். மேலோங்கி பார்க்க போகிறார்கள். உன் வாழ்வின் பெரும்பாலான நன்மைகள் இனிதான் நடக்கப் போகிறது என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிட்சமாகவும் என்னுடைய நாமம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கும்போது அனைவரின் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகச்சிறந்த பலன் இருக்குவது போல உன்னுடைய பிரார்த்தனையும் மிகச்சிறந்த பலனை பெறப்போகின்றது. என்னுடைய அருளால் ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கப் போகின்றது. நீ கேட்டபடியே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது. உனக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கப் போகிறது. என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை ஜபித்து உன் மனதார சொல்லி நான் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்க வேண்டும் அப்பா என்று என்னிடம் சொல்லிவிடு. நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு உன் கர்ம வினையை ஒவ்வொன்றாக கழித்து வந்தாயோ அந்த அளவிற்கு இன்பங்களுக்கும் உனக்கு அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. நிச்சயம் கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தப் போகிறது. நீ வாழ்வை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். அந்த புரிதல் உன்னுடைய துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கி நிம்மதியான காலகட்டத்தை உனக்கு தரப்போகிறது. நீ என்னுடைய மிகவும் பிரியமான செல்லமான குழந்தை அல்லவா? அதனால் நான் தான் உனக்குள் இருந்து தொடர்ந்து வழிகாட்டி வருகிறேன். நிச்சயம் மேலும் மேலும் பல நல்ல வழிகளை எல்லாம் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். நான் முன்னால் போய்கொண்டே இருக்கின்றேன். நீ என்னுடைய கையை பிடித்து கொண்டு என் பின்னாலேயே வா. எங்கும் பார்த்து விடாதே. நான் முன்னால் போய்கொண்டிருக்கிறேன். உனக்கு முன்னால் இருக்கும் முட்களை எல்லாம் எடுத்துவிட்டு நல்ல பூ போன்ற பாதையை உனக்கு அமைத்து தருகிறேன். என் பின்னால் வந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வரக்கூடாது. நிச்சயம் நன்மை நடக்கும்படியான வெற்றி பாதையில் தான் உன்னை அழைத்து போகிறேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்தால் நீ என் கையை பிடித்து கொண்டு என் பின்னாலேயே வா. உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியுள்ளேன். இந்த முறையும் அப்படிதான் வழிகாட்ட இருக்கின்றேன். நீ சில நேரம் அவசர கதியால் எதையெல்லாம் இணைந்தாயோ அதை இப்போது நீ பெறப்போகின்றாய்.
அதற்கான சக்தியையும் ஆற்றலையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு முழுவதுமாக அதிகமாக இருந்தால் உன் கையை என்னிடம் கொடு. மகிழ்ச்சியோடு கொடு. எந்தவித சந்தேகமும் இன்றி கொடு. எதையும் யோசிக்காமல் கொடு. அப்பொழுதுதான் உன்னை வெற்றி பாதையில் என்னால் அழைத்துச் செல்ல முடியும். உனக்கு தேவையானதை உன்னிடம் கொண்டு என்னால் ஒப்படைக்க முடியும். நீ முயற்சி செய். உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் சரியாக உன்னிடம் வந்து சேர்க்கும். கடந்த வாரத்தில் இருந்த உன்னுடைய மனக்கவலை எல்லாமே நிச்சயம் அகலும். மன கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் குறையத் தொடங்கும். அதற்கான நிவர்த்திகளும் உண்டாகும். கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய். இது எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் சாத்தியமாகும் எனும் நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் உற்சாகமாக இந்த நாளை ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். மறந்து விடாதே. புது உற்சாகம் உனக்குள்ளே தொற்றிக்கொள்ளும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். உன்னுடைய அப்பா உனக்கான நல்வழியை காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு உனக்கு தேவைப்படும் இடங்களெல்லாம் நீ அழைக்காமலேயே என் அப்பா எனக்காக வருவார் என்ற சந்தோஷத்தோடும் என்னை பிடித்துக்கொள். நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன். உனக்கு எதற்கும் பயம் வேண்டாம். ஏன் பயம்? எதற்காக பயம்? என்ன பயம்? யாழை என்ன நடக்குமோ என்ற பயமெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என்னுடைய நாமம் மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். நம்பிக்கையும் பொறுமையும் தானாக உன்னிடத்தில் வந்துவிடும்.